நேற்று பிரஸ் மீட்டில் கங்கை அமரன் செய்த ஒரு காரியம் இப்போ சோசியல் மீடியாக்களில் கங்கை அமரனை எல்லாரும் போட்டு புழக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை, இவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒரு நபரை பார்க்குறாரு. பார்த்துட்டு வாங்க நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாரு. அவர் வேணாம் வேணான்னு ஒதுங்குறாரு. மறுபடியும் இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாரு. அவரும் சரி உண்மையாக தான் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் மைக்கில் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே இவர் கும்பிடு போட்டு கிளம்புறாரு. கிளம்பட்டோம் அப்படின்னு விட்டுருக்கணும். அவரை எதுக்கு திருப்பி கூப்பிட்டானுங்கன்னு தெரில. அப்புறம் பின்னாடியே நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தால் எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு சைகை ஒன்று செஞ்சு காமிக்கிறாரு. பின்னாடி யாரையா அப்படி பண்ணாங்க, நீ தான் அப்படி பண்ணி காமிச்சிட்ருக்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது கவிஞர் வாலி பதிப்பகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு பரிசளிப்பு விழா. எனக்கும் மாலன் அவர்களுக்கு சிறந்த கவிஞர் விருதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய கவிஞர் மிகப்பெரிய கவிஞரான நாங்கள் எப்படியா பேசுறது, அவங்க எட்டி பார்த்துட்டு அண்ணா எப்படி சார் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணு சார். நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்கள், முக்கியஸ்தர் யார் இருக்காங்களோ அவங்க மெட்ரு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி பார்த்துக்கிட்டு தான் நமக்கு இதில் ஸ்க்ரீனில் பார்க்கணும் சார். கொஞ்சம் டேரக்டரில் இல்லை அந்த பக்கம் தனியாக நின்றுக்கலாமா? அவங்க நிற்கிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வாய் தானே பேசுது, இல்லை பின்னாடி இருக்க ஏதாவது பேசுதா? அப்புறம் பத்திரிகையாளர்கள்ட்ட வேற சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது முக்கியஸ்தர்களாக பார்த்து நிற்க வைங்க அப்படின்னு. இவர் கொடுக்குற அந்த பேட்டிக்கு ஒரு 10,000 வியூஸ் போகும். அதுக்காக அவனுங்க வரிசையாக முக்கியஸ்தர்களாக பார்த்து இவர் பின்னாடி நிற்க வைப்பாங்க. பொது வெளிகளில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. இன்னொரு விஷயம், பாவம் அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டார். அதாவது இப்படி பண்ணும்போது அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அவருக்கே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அவர் கிளம்பியே போயிட்டார். அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார். அதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. என்னமோ நம்மளுக்கு தான் கொம்பு முளைச்சிருக்கு, நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் முக்கியஸ்தர் அப்படின்னு நினச்சிக்குவானுங்க போல்.